பொன் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் இன்று பாஜகவில் இணைந்தனர். சென்னை கமலாலயத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். இதன் நேரடி காட்சியை தற்போது பார்ப்போம். புதிய வாக்காளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனை இடம் அப்படிங்கிறது இது நாம் எண்ணிக்கையில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே பேட்டியில் போயாச்சுது. நிச்சயமாக முதல்நிலை வகிக்கும், இந்த கூட்டணி முதல்நிலை வகிக்கும். அதான் சொன்ன அதிகப்படியான இடங்களை நாங்கள் கைப்பற்றுவோம். இந்த கூட்டணி ஒருங்கிணைந்த செயல்பாடாக இருந்தது. பொதுவாக எப்படி சொன்னால் கொஞ்சம் சேர்ந்து வர்றது கஷ்டமாட்டு இருக்கும். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஒருங்கிணைந்த செயல்பாடாக அமைந்தது. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே சிகிச்சையில் இருந்தவங்களுக்கு தெரியும். அது பின்னாடி பத்திரிகையாளர்கள் அவங்க சந்தித்தாங்க. பத்திரிகையாளர் சந்திக்கும் போது கூட தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கே வகிக்கக்கூடிய எல்லா கட்சிகளைச் சேர்ந்தவர்களையும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் மத்தியிலே பேசினாங்க. அந்த கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே முழுமையாக எல்லா தொகுதிகளிலும் வேலை செய்தாங்க. இது ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் அவருடைய பாதுகாப்பை அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். ஆனால் காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அதுக்கு ஒத்துழைக்கலை. அதை பற்றி பரவாயில்ல. அவர் ரொம்ப துணிச்சலாக இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் ரொம்ப துணிச்சலாக இருக்கிறோம். வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற இருக்குது. நீங்கள் ஒரு தொகுதிக்காக சொல்லவில்லை, பொதுவாக வாக்காளர்கள் வாக்களித்திருக்கக்கூடிய. நாங்கள் விளம்பரங்கள் எதுவுமே பண்ணலையே, எதுவும் மீறக்கூடியது ஒன்றும் கிடையாது. தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் செய்த தவறுக்கெல்லாம் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. கடைசி ஒரு 5-6 நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகன சோதனை அப்படிங்கிறது முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்டது. தமிழ்நாடு முழுவதும், ஒரு இடத்துல கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் அது நிறுத்தப்பட்டது. நீலகிரியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சரியான ஒரு முடிவை அவர்களாக எடுக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு பண்ணோம். நாம இவங்களுக்கு பண்ணுங்க அவங்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்லாமல் சரியான முடிவை மக்கள் எடுப்பார்களுடைய நம்பிக்கை நாம் அதை விட்டோம். திமுக எலெக்ஷனுக்கு பின்னாடி அவங்க ஆதரவு கொடுக்கூடாது அப்படின்னா, ஆமாம், அவங்க மதசார்பு அற்றவங்க, முஸ்லீம் லீக்கர்களாக மதசார்பு அற்றவர்கள். அதனால அவங்க அதை சொல்லியிருப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி மதசார்பு, முஸ்லீம் லீக்கர்கள் மதசார்பு அற்றவர்கள். அதை நம்புறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க. அதான் சொன்னல, அதுக்காகவே ஏற்பாடு பண்ணது போல 144 எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. எங்கே என்ன பிரச்சனை, ஏன் 144 போட்டாங்க, எங்கே என்ன பாதிப்பு, ஒன்றுமே தெரியல. ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்பட்டார்கள் சொல்ல முடியாது. ஆனால் இந்த 144 தடை உத்தரவு அவர்களுக்கு சாதகமாக மாறியது.
நீங்கள் சென்னையில் இருந்திருக்கீங்க. சென்னையில் கடைசி 2 நாள் என்ன நடந்துன்னு உங்களுக்கு தகவல் வராமல் இருக்குதா? உங்கள் வீட்டுக்கு வந்து என்ன தெரியல, எனக்கு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போயிடுச்சான். மூணாவது இல்லை, 4வது அணி வந்தாச்சுன்னா அவங்களோட கூட சேருவாங்க. இல்லை ரொம்ப தைரியமாக இருக்கிறாங்க. எத்தனை அணி வந்தாலும் கூட அத்தனை அணியோடு சேர்ந்துக்கிட்டு, பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆதரவு கொடுத்தாலும் கூட அவங்களோடும் சேர்ந்துக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. நீ அவங்களுக்கு அணி எவ்வளோ வந்தாலும் சரிதான், அது அவ்வளோ சேர்த்துக்கலாம். ரொம்ப மெச்சூர்டு பாலிட்டிஷியன் சொன்ன வார்த்தைகள்லாம் நம்ம வந்து கவனம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கு வந்தாங்க அவங்க என்னைக்கு அரசியலில் வந்தாங்க, என்னைக்கு இதில் செயல்பட்டாங்க? அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய கணவருக்கு மேலே எவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருந்துகிட்டு இருக்குது. அதில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஏதாவது பதில் சொன்னாங்களா? இவங்க அரசியலுக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் இந்தியா இருக்குமா? இவங்க ஆட்சிக்கு வந்தா நான் சொல்ல, இவங்க அரசியலுக்கு வந்தாங்கன்னாலே இந்தியான்னு ஒரு நாடு இருக்குமா? உறுதியான வெற்றி. ரொம்ப சந்தோஷம். தமிழக பாஜக தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் பாஜகவில் இணைந்தனர். இது குறித்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் செய்தியாளர்களின் கேள்விக்கு தமிழக பாஜக தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் பதிலளித்தார். அதில் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருந்ததாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்தோம்.